தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு மருத்துவ ஜோதிடர் எஸ்.ஆர். சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். பரவ வருடம் எப்படி இருக்க போகுது? 14/4/2026 காலை 9:30 இந்த பரவ வருடமானது ரிஷப லக்னத்துல உதயமாகுது. அப்ப ரிஷப லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியான குரு பகவான் இருக்காரு. அதே மாதிரி பாருங்க, காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்துல ரிஷப லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல கேது பகவானுடைய அமர்வு இருக்குது. காலபுருஷனுக்கு 11ஆம் வீடான ரிஷப லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் ராகு சேர்க்க. இந்த வருடமானது சதய நட்சத்திரத்தை தான் ஆரம்பிக்குது. அப்ப கும்ப ராசியிலையும் தன்னுடைய வருடத்தோட தொடக்கத்திலுமே இருக்கு பார்த்துக்கோங்க. காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான மீனம், ரிஷப லக்னத்துக்கு 11ஆம் இடமான மீனத்துல செவ்வாய் சனி புதன் சேர்க்கை. காலபுருஷனுக்கு முதல் வீடான மேசமும் ரிஷப லக்னத்துக்கு 12ஆம் வீடான மேசத்திலையும் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை. இந்த வருடம் ஆரம்பத்துல பாருங்க, சித்திரை மாசம் 1ஆம் தேதி காலையில அனைவருமே முக்கணியான மா பலா வாழை, அதுக்கப்புறம் பாத்துங்க கண்ணாடி, பணம், வாசனையான மலர்கள் வச்சு நம்ம ஒரு தாம்பாளத்துல வச்சு நம்ம அதை எல்லாருமே நம்மளுடைய பார்வைப்படுற மாதிரி வச்சு இருந்தீங்கன்னா இந்த வருடம் முழுவதும் நல்ல ஒரு தொடக்கத்துக்கு அறிகுறியாக காணப்படும். இப்போ உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரி பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, பராபவ வருடம் பலவிதமான ரகசியங்களையும் சோதனைகளையும் உங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்ப எப்ப உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், என்னுடைய குழந்தைகள் எப்ப நான் சொல்றதை கேட்பாங்க, அப்படி என்ன ஒரு தவிப்பானது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த தவிப்பு முதல்ல குறைய போகுது. இதுவரைக்கும் உங்களை பற்றி புரிந்து கொள்ளாத உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய அருமையவும் பெருமையும் புரிஞ்சுக்கிடுவாங்க. என்னதான் நமக்கு அப்படி செஞ்சாங்கல்ல, அவங்களை விட்டு தரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசு மாறி உங்களுடைய குடும்பத்துல இதுவரைக்கும் பிரிஞ்சிருந்த குடும்பம் கூட ஒண்ணு சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வருடம் ஆரம்பத்திலே இருக்குது. இப்ப விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு 10ஆம் அதிபதியான சூரிய பகவான் இந்த ராசி ஆரம்பத்திலே பாருங்க உங்களுக்கு மேசத்துல உச்சம். இப்ப வேலை, எனக்கு அரசாங்க வேலைக்காக நீங்க நீண்ட வருடமாக எதிர்பார்த்தே இருப்பீங்கல்ல, உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல செய்தி நீங்க அரசாங்கத்தில் வேலையில் சேரக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குது. மனசுல மகிழ்ச்சி இருக்கும். ஆனா ஒரு சின்ன ஒரு மன வருத்தம் என்னன்னா, வீட்டை விட நீங்க பிரிஞ்சிருந்து வேலை பார்க்கணும். வேலை விஷயமாக வெளியூர் செல்லக்கூடிய அமைப்புகள் அதிகமா இருக்கு. இடமாற்றம் உங்களுக்கு இருக்குது. அந்த இடமாற்றத்தை நினைச்சு நீங்க பயப்படுவீங்க. நல்ல பிரமோஷன் வருது, எல்லாம் வருது, வேலையும் பிடிச்ச வேலை தான். ஆனா பாருங்க, நமக்கு அப்படி இடமாற்றத்தோட வருது, எப்படி நம்ம இடம் மாறுது அப்படின்னா எண்ணங்கள் அதிகமா இருக்கும். உங்களுடைய பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகி அந்த பூர்வீகம் மூலமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. ரொம்ப நாளா பாருங்க வழக்கு நடந்துகிட்டே இருக்கும், எப்ப நமக்கு சொத்து கைக்கு வருது, என்ன எழுதுகிட்டே இருக்கும், வந்தா வருது வரட்டா போகுது அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. ஆனா இப்ப பாருங்க அந்த சொத்துக்கள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. உங்களுடைய குழந்தைகள் வழியிலேயே நல்ல ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும். இது வரைக்கும் உங்கள்கிட்ட பாசமா பேசாதவங்க கூட இந்த வருஷம் பாசமா பேசி உங்களோட அதிகமான அன்புகள் செலுத்தக்கூடிய காலமாகத்தான் இந்த வருடம் இருக்குது. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். எனக்கு ஒரு குழந்தைதான் இருக்கு, எனக்கு 2வது குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புமே பாருங்க இந்த வருடம் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்குமே இருக்குது. விவசாயம் பார்க்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பான வருடம் இது அப்ப விவசாயம் பாக்குறவங்க நீங்க புதுதாக ஒரு யோசனை பண்ணி அதாவது காலத்தையே நீங்க பயிர் செய்யணும். ஆனா காலத்தை விட்டுட்டீங்கன்னா ஒண்ணுமே செய்யவே முடியாது. அப்படி இருக்கிறப்ப அதுக்கு தகுந்த நேரம் பார்த்து என்ன பயிட்டா நல்லா இருக்கும், இந்த மாதிரி நீங்க ஆலோசனை கேட்டு நீங்க விவசாயம் பண்ணீங்க அப்படின்னா விவசாயத்துல அதிகமான மகசூல் கிடைச்சு லாபம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக அந்த வருடமானது இருக்குது. இப்ப நான் கால்நடை வளர்த்துக்கிட்டு இருக்கேன், ஆடு வளர்க்குறேன், மாடு வளர்க்குறேன், நான் கோழி வளர்த்துக்கிட்டு அப்படின்னா பாருங்க, ஆடு வளர்க்குறவங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கும். ஆனா மாடு வளர்க்குறவங்க கொஞ்சம் கவனமா தான் நீங்க வளர்க்கணும். ஆடு அளவுக்கு மாடு உங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்காது. கோழி வளர்ப்புமே அப்படிதான், ரொம்ப ரொம்ப நீங்க கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்க ராசிக்கு 6ஆம் வீட்டுல போய் சூரியன் உச்சம். அதனால அதிகமான ஒரு பாதிப்புகளை தரக்கூடியதாக கோழியும் மாடும் இருக்கும். இடமாற்றம் இருந்தாலும் புதியதாக சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது விருச்சிக ராசியில பிறந்த மாணவர்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வருவீங்க. இது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுப்பு இல்லாம படிப்புல கொஞ்சம் அப்படி இப்படியுமா இருந்து மனசை போட்டு பல வழியில நீங்க குழம்பிட்டு இருந்திருப்பீங்கல்ல, இப்ப நீங்களா ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க, போதும்பா எல்லாத்தையும் அசால்ட்டு படிப்பே போயிடுச்சு, அப்ப இனிமேலாவது நாங்க கரெக்டா படிக்கணும், நல்ல பேர் வாங்கணும், இது வரைக்கும் வாங்கின கெட்ட பேரெல்லாம் போதும் நினைச்சு
படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவதாக இந்த வருடம் இருக்குது. விருச்சிக ராசியில் பிறந்த பெண்களுக்கு உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் இருக்கும் நெருக்கம் வந்து அதிகரிக்கும். அப்ப இது வரைக்கும் இதெல்லாம் நீங்க மனசு விட்டு பேசுறீங்கன்னா நிறைய கவலைகளை உங்களுக்குள்ளே புதைச்சு வச்சுட்டே இருப்பீங்க. எல்லாமே நல்லா தான் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா உங்களுக்கு தான் பாருங்க ஏதோ ஒரு சோகமா இருக்கிற மாதிரியே நீங்க இருப்பீங்க. அப்ப இந்த வருஷத்துல அதுக்குள்ள சிந்தனைகள் உங்களுக்கு தீர்வு வந்து கிடைக்கும். இது வரைக்கும் வேலைக்கு போகாம வீட்டுல இருந்த பெண்கள் வந்து இந்த வருடத்துல வேலைக்கு போனா நமக்கு பிரச்சனை குறையும். வீட்டுல எதையாவது ஆகாத போது நினைச்சிட்டு மனசுல வருத்தத்திலே இருக்குமே அப்படின்னு நினைச்சு நீங்களாக ஒரு முடிவுக்கு வந்து ஒரு வேலை பார்க்கக்கூடிய அமைப்பும் அதிகமா இருக்கு. புதியதாக தொழில் தொடங்கக்கூடிய அமைப்புமே விருச்சிக ராசியில் பிறந்த பெண்களுக்கு அதிகமா இருக்குது. அப்ப உங்களால் முடிந்த வரைக்கும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வியாழக்கிழமை அன்று செஞ்சு வழிபாடு செய்யணும். புதன்கிழமை இரவே போய் பள்ளியறை பூஜை பார்த்துட்டு வியாழக்கிழமை காலையில பள்ளி அடிச்சு பூஜையும் பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய கொடிமர பூஜையை நீங்க வந்து பார்க்கலாம். 5:30 மணிக்கு நடத்துவாங்க. அதையும் பார்த்துட்டு எல்லா வழிபாடும் செஞ்சு முடிச்ச விட்டு வெளியில வந்தீங்கன்னா மூவர் சமாதி இருக்கு. அந்த மூவர் சமாதிக்கும் போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய மனதில் உள்ள கவலைகள் அகலக்கூடிய ஆண்டாக இந்த வருடமானது இருக்கிறது.